சேலம் மேட்டுப்பட்டி வெள்ளலகுண்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயம் உலகின் உயரமான அதிகார நந்தி கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வாழை மர தோரணங்கள் கட்டி பச்சை பந்தல் மாதுளை தோரணங்களால் ஆலயத்தை அலங்கரித்தனர். சிவச்சாரியார்கள் பல்வேறு இசை வாத்தியங்கள் இசைக்க யாகசாலை அமைத்து யாகசாலையில் கும்ப கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜை செய்து ஹோம குண்டத்தில் அக்னி வார்த்து யாகசாலை பூஜை தொடங்கினர். தொடர்ந்து யாகத்தில் 108 வகையான மூலிகை பொருட்கள் நறுமண திரவியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் இறுதியாக பட்டு சேலை பட்டு வஸ்திரம் பூர்ணாகுதி பொருட்களை சமர்ப்பித்ததும் ஹோம குண்டத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதும் கும்ப கலசங்களை சிவச்சாரியார்கள் தலைமையில் சுமந்து கொண்டு கோபுர விமான உச்சியை அடைந்தவுடன் உலகில் மிக பெரிய 45 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக எழுந்தருளியுள்ள அதிகார நந்தி பகவான் ஆலய விமானத்திற்கு கலசத்தில் உள்ள புனித நீரால் புரோஷனம் செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து ஆலய கோபுர விமான கலசத்திற்கு பட்டு வஸ்திரம் கட்டி தர்பை புல்லுடன் மாவளையும் கட்டி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மலர் மாலை அணிவித்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி இருந்து விமான கோபுர தரிசனம் செய்தனர். கூடியிருந்த பக்தர்களின் மேல் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நந்தி பகவானின் பிரம்மாண்ட திரு உருவ சிலையின் வயிற்றுக்குள் 15 அடி உயரத்தில் சிவபெருமான் அருள் பாலிக்க சிவபெருமான் சூலாயுதத்தில் உடுக்கையுடன் அருகே 3 அடி உயரத்தில் லிங்க வடிவமும் பிரம்மாண்ட திருமேனியாக தென்னாட்டுடைய சிவன் காட்சி தர பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். சுமார் 45 அடி உயரத்தில் காட்சி தர 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக வந்திருந்து தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் ஆலய நிர்வாகி ஸ்ரீ ராஜவேல் சுவாமிகள் சிறப்பாக செய்திருந்தனர். உலகிலேயே உயரமான 45 அடி உயரத்தில் நந்தி பகவானை வடிவமைச்சிருக்கிறோம். இது கட்டுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம். நாகதோஷம், செவ்வாய் தோஷம், கடத்திர தோஷம், உத்தர தோஷம், இது மாதிரி தோஷத்துக்காக சில பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. நீங்கள் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய கனவுல காட்சி கொடுத்ததுனால இன்றைக்கி சொந்தமாக 2 ஏக்கரை வாங்கி இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மகா நந்தியை வடிவமைச்சிருக்கிறோம். நான் பார்த்தீங்களா பிறக்கும்போதே என்னுடைய கால் ஊனமாக இருக்கும். எனக்கு இப்போ வயசு பார்த்திங்கன்னா 43 ஆகுது. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. ஏதோ அந்த சிவபெருமனுடைய அனுகிரகத்தில் ஒரு ஆலயத்தை எழுப்பணுமேன்னு சொல்லி முயற்சி பண்ணி இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் உருவாயிருக்குது. என்ன இந்த ஆலயத்துடைய சிறப்புனா, எல்லா சிவன் கோயிலையுமே நந்தி இருக்கும். ஆனால் நந்திக்குள்ளார போய் வணங்கணும் அப்படின்னா எந்த கோயிலையுமே இல்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் உருவாக்கியிருக்கிறோம். நந்தி வயிற்றுக்குள்ளார 15 அடி உயரத்தில் சிவபெருமான் இருக்கிறாரு. ஒரு முறை நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எது கேட்டாலும் கிடைக்கும், நினைச்சதெல்லாமே நிறைவேறும். இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி. வணக்கம்.